நாம் என்னதான் கல்வெட்டு செப்பேடு இது எல்லாத்தையும் ஆதாரமாக திரட்டி வரலாற்றை சொன்னாலுமே இங்கே ஒரு சில பேர் நம்புறது கிடையாது. இதுக்கு காரணம் ஒருவேளை என்னோட வீடியோவில் இவங்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோணி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. அப்படி இது என்ன வீடியோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கான உண்மையான வரலாறு எங்கே இருக்குது, இதை பற்றியும் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்ட கேள்விக்குமான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலிஸ். வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த முத்தரையர் யாரு அப்படிங்கிற உண்மையவும் ஆதாரத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இந்த சோழர் யாரு, முத்தரையர் யாரு, அதாவது முத்தரையர்னு சொல்லக்கூடிய முத்துராஜா யாரு, இவர்களுக்கான உண்மையான ஆதாரம் என்ன அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் இதுவரையிலும் இந்த வீடியோ போடுறதுக்கு எடுக்கப்பட்ட எல்லா ஆதாரத்தையுமே அவருக்கு சென்ட் பண்ண சொன்னேன். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதை பத்தின தகவல் ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்கா, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், இது நீங்களாவே உங்க கற்பனை திறமையை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த காலத்துல வாழ்ந்த அரசரே எழுதின எழுத்துறா. ஆனா இது எல்லாமே கல்வெட்டு ஆதாரமும் சமகாலத்துல எழுதப்பட்ட ஆதாரமும் தான். நானும் அவர்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை ஃபுல்லா திரும்ப அனுப்பி, இல்லங்க இது சமகாலத்துல அந்த அரசர்களாகவே கைப்பட எழுதின கல்வெட்டும் செப்பேடுங்களுங்க அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சிம்பிளா அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன். என்ன தெரியுமா? சரிங்க, அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாமே பொய்யா அவங்கள பற்றி எழுதிட்டாங்க, அரசர்கள் மேலே பெரிய குற்றச்சாட்டு இருக்குங்க, நான் ஏற்றுக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை கட் பண்ணிட்டேன். ஏன்னா புரிகிறவங்களுக்கு புரிய வச்சிடலாம், புரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி வஞ்சக எண்ணத்தோட பேசக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க, ஒரு சில பேருக்கு உண்மையிலுமே புரியலை. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். நம்ம வீடியோ எதுக்கானதுன்னா, முத்தரையர் யார் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த முத்தரையர் அப்படிங்கிறவங்க இவங்க தான் அப்படிங்கிறத நம்ம என்னதான் நிரூபித்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கங்க அரசர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் களப்பிரர்கள் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு சில பேர் வேலூர் நிலத்தவங்க தான் இந்த முத்தரையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா? ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? இப்போ உண்மையிலேயுமே இந்த முத்தரையர்கள் யாரு, இதை பத்தி என்னதான் நம்ம வரிசையா பிளேலிஸ்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தாலுமே இதை பத்தி தனியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இதுல ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, களப்பிரர்கள் தான் முத்தரையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இவங்க சொல்றாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட காரணம், அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த களப்பிரர்கள் இருக்காங்கல்ல, இந்த களப்பிரர்கள் சரியா சோழ நாட்டுக்குள்ள கிபி 250 இருந்து கிபி 600 வரையிலும் ஆட்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்குமான போர்கள்ல இருக்கப்பட்ட இந்த களப்பிரர்கள் சிதைறாங்க. சிதைஞ்சு அங்கங்க குறுநில மன்னர்களா போறாங்க. இந்த குறுநில மன்னர்களா போனவங்க தான் முத்தரையர்கள் கிபி 600 இருந்து கிபி 900 வரையிலும் ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், இவங்க தான் தஞ்சை புதுக்கோட்டை போன்ற இடங்களை ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பக்காவான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, யுவரான் மாறன் அப்படிங்கிற ஒரு முத்தரையர் அரசர் இருக்கார். இவருக்கு ஒரு சில புகழ் பெயர்கள் இருக்கு. அந்த புகழ் பெயர்ல ஒரு பெயர் தான் கல்வர் கல்வன் அப்படிங்கிற பெயர். இந்த கல்வர் கல்வன் அப்படிங்கிறத கலவர கலவன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ஸ்ரீ வேங்கடசாமி அப்படிங்கிற ஒரு ஆய்வாளரும் அவரை சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க தான் கல்வர்களின் தலைவனா இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னும் ஒரு சில ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க இந்த கருத்தை ஏத்துக்கல. அவங்க களப்பிரர்களுடைய கல்வெட்டை ஆராயிறாங்க. அப்படி ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது ஒரு இடத்துல கூட இன்ன வரையிலும் களப்பிரர்கள் தங்களை முத்தரையர் தான் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடல. செப்பு பட்டயமோ கல்வெட்டு ஆதாரங்களோ கிடையாது. அப்புறம் என்ன, களப்பிரர்களுக்கும் முத்திரையர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க. இதை ஏகப்பட்ட ஆய்வாளர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாண்டியர்களுடைய கல்வெட்டு இருக்குல்ல, அந்த கல்வெட்டுல களப்பிரர்களை களி அரசர்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா குன்றாண்டோர் கோவில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல முத்தரையர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களை களிமூர்க்கன் அப்படிங்கிற மாதிரி அழைச்சுக்கிறாங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த களி அரசர்கள் சொல்றாங்க இல்லையா, களப்பிரர்கள், இவங்களுக்கு எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி தங்களை தாங்களே எழுதி வச்ச கல்வெட்டு ஆதாரம் இருக்கு. இதை வச்சு தான் இந்த களப்பிரர்களும் முத்தரையரும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்ல, இதே மாதிரி தான் கல்வர் கல்வன் அப்படிங்கிறதும் கல்வர்களுக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறத தவிர கல்வர்களுடைய தலைவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. சோ இதை வச்சு தான் இந்த களப்பிரர்களும் முத்தரையர்களும் வேறு வேறு அப்படிங்கிறத ஒரு சில ஆய்வாளர்கள் நிரூபிக்கிறாங்க. நம்மளுமே இதைத்தான் சொல்றோம், களப்பிரர்களும் முத்தரையர்களும் வேறு வேறு. இரண்டாவது,
ஸோ ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கங்க அரசர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் முத்தரையர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வை வெளியிடுறாங்க. இதுக்கு காரணமாக அவங்க சொல்றது கிபி 550 கிபி 600 வரையிலும் ஆட்சி பண்ண கங்க அரசரான துர்விநீதன் அப்படிங்கிறவர் தான். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த துர்விநீதன் இருக்கார்ல, இவருடைய காலகட்டத்தில் நாணயங்கள் வெளியிடப்பட்டுச்சு. இந்த நாணயங்களுக்கு பின்னால முத்துராஜா அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்டதா ஒரு ஆய்வாளர் வந்து சொல்றாரு. நானும் இருக்கப்பட்ட ஆன்லைன்ல ஃபுல்லா தேடிட்டேன், எனக்கு அந்த நாணயம் கிடைக்கல. சப்போஸ் ஆஃப்லைன்ல அந்த நாணயம் கிடைச்சது அப்படின்னா என்னோட கமெண்ட்ல வந்து எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த நாணயத்தை வச்சு தான் சில ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, கங்க அரசர்கள் தான் முத்தரையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கங்கர்கள் இருக்காங்கல்ல, இந்த கங்கர்கள் காலகட்டத்தில் தான் சோழர்கள் சில பதவி நிலைகளை ஏற்படுத்துறாங்க. இதுல இளைய மகனுக்கான பட்டமா தான் முத்துராஜா அல்லது முத்தரையர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அதே காலகட்டத்தில் வளர்ந்த கங்க அரசர்களும் தங்களுடைய பேருக்கு பின்னால முத்துராஜா அப்படிங்கிற ஒரு பதவியை சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கங்க அரசர்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இவங்கள முத்துராஜா அப்படிங்கிற மாதிரி குறிப்பு எழுதியிருக்காரு. அதுவும் நாணயத்தில் எழுதியிருக்காங்க. கங்க அரசர்கள் முத்துராஜா அப்படிங்கிற பெயரை நாணயத்தில் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஆனா தாங்கள் தான் முத்தரையர்கள், தாங்கள் தான் முத்துராஜா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமோ அல்லது செப்பேடு ஆதாரமோ வெளியிடல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கங்க அரசர்களுக்கும் முத்தரையர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. இதுதான் உண்மையும் கூட. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மூணாவதா வேளிர்கள் தான் முத்தரையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோலி முடிச்சு. இதற்கு இந்த ஆய்வாளர்கள் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, இந்த வேளிர்களுக்கு வரக்கூடிய பெயர்கள்ல பூதி சாத்தன் அப்படிங்கிற பெயர் வர்றதுனால இந்த பூதி சாத்தன் அப்படிங்கிற பெயர் முத்தரையர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வைக்கப்படுற பெயரா இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பெயர்கள் ஒத்து போறதுனால இந்த வேலி நிலத்தவங்க தான் முத்தரையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த வேலி நிலத்தவங்களுக்குமே தாங்கள் தான் முத்தரையர்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதின எந்த ஒரு கல்வெட்டுமோ எந்த ஒரு செப்பேடு ஆதாரமுமே கிடையாது. இவங்க எந்த இடத்துலயுமே தாங்கள் முத்தரையர் குலத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வேலிர் நிலத்தவங்க இருக்காங்கல்ல, அதாவது வேலிர் குல மன்னர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் முத்தரையர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால நிரூபிக்க முடியாது. ஏன் இந்த ஆய்வாளர்களுக்குள்ளேயே பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு, எதற்காக முத்தரையர்களை மற்ற அரசர்களோட ஒப்பிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு சில குழப்பங்கள்னால தான். இந்த குழப்பத்தை பற்றி தான் நம்ம சோழர்களை தேடிய பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பற்றி பாருங்க. சோழர்கள் யாரு, முத்தரையர்கள்லாம் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இந்த முத்தரையர்கள் அப்படிங்கிற பதவியை முதல்ல உருவாக்குனது யாரு அப்படின்னா சோழர்கள். சோழர்கள் தான் தங்களுக்குள்ள ஒரு வலுவான அரசை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பதவிகளை உருவாக்கி சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க வாழ்ந்த ரேநாட்டில் அவங்களுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள முத்துராஜா அப்படிங்கிற மாதிரி, அதை பூர்வீக சோழ நாட்டில் ஆட்சி பண்ணும் பொழுது இங்க தமிழ் மட்டுமே மையமா இருக்கிறனால அரையர் அப்படிங்கிற ஒரு பேரை சேர்த்து முத்து அரையர் அப்படிங்கிற பேரால அழைச்சு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கல்வெட்டு ஆதாரங்களை சோழர்களை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எபிகிராபியா இண்டிகா அப்படிங்கிற ஒரு நூலில் வால்யூம் 27 இருக்கு. தெரியாதவங்க அந்த ஆதாரத்தையும் எடுத்து படிச்சுக்குங்க. ஸோ முத்தரையர்களும் சோழர்களும் ஒண்ணுதான். முத்தரையர் அப்படிங்கிறது பெரிய அரச மரபோ சிறிய அரச மரபோ கிடையாது. சோழர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவியோட நிலைப்பாடு தான் இந்த முத்தரையர் அப்படிங்கிறது. ஸோ இதை விட்டுட்டு ஆளுக்கு ஆளு இல்ல, இவங்க வந்து பாண்டியர் குலத்தவங்க, இவங்க வந்து பல்லவர்கள், இவங்க வந்து களப்பிரர்கள், கங்கர்கள், சாளுக்கியர்கள் இப்படின்னு சொல்லிட்டு தாங்களாகவே ஒரு புரிதல் இல்லாத தனக்குத்தானே உருவாக்கப்பட்ட கற்பனையை கொண்டு வந்து திணிச்சு இதுதான் வரலாறு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வராதிங்க. ஸோ நம்ம தமிழரசர்களுடைய பெருமைகளை கேவலப்படுத்தாதீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். சோழர்களை தேடிய பயணம் தொடரும். நன்றி.